ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொருட்டோ டூ ப்ளூ ஓட்டெக்ஸோட சாப்டர் 8 வர போஸ்ட்டில் எல்லாருமே ஹீமோரி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இன்டர்நெட் ஃபுல்லுமே. இப்போதைக்கு சாப்டர் 9 வந்துட்டு, டூ ப்ளூ ஓட்டெக்ஸோட சாப்டர் 9 வந்துட்டு இப்போ எல்லாருமே குரோமா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எஸ், குரோமா இந்த சாப்டரில் காமிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஹீமோரிக்குள்ளே இருக்குது. ஸோ அது ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம வந்து பேபி குரோமானே சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே க்யூட்டாக சின்னதாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் இப்படி குரோமாவை பார்த்ததே கிடையாது. இப்போதைக்கு எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே குரோமா ரிட்டனு குரோமா ரிட்டனு குரோமா ரிட்டனு அதை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒன் பீஸில் ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆக போகுது. அதில் பெருசாக எந்த ஒரு சம்பவம் பண்ணவே இல்லை. அதனால ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்குது. இப்போதைக்கு எல்லாருமே பொருட்டோ பற்றி பேசிட்டு இருக்காங்க. பொருட்டோவில் வரக்கூடிய குரோமாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் ஃபுல்லுமே குரோமா பற்றி பேசிட்டு இருக்காங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா குரோமா இந்த ரீசன் கார்டு தான் ரிவே இருக்குது, இப்படி தான் ரிவே இருக்குன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ரைட்டர் என்ன சொல்ல வராங்கன்ட்டு யாருக்குமே தெளிவாக தெரியாது. அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாட் ஹோல் விட்டுருப்பாங்க. அதிலிருந்து ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி நமக்கு கொண்டு வருவாங்க. நம்ம இன்னுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடுத்த சாப்டர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் இப்போதைக்கு நம்ம பொருட்டோ நருட்டோ பார்த்த வரைக்கும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு தான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் கிடையாது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோமா ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட சேனல் குரோமா பற்றி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நருட்டோக்குள்ள இருக்கக்கூடிய குரோமான்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது புதுசாக ஒரு குரோமா உருவாயிருக்குன்ட்டு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காவைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆம்னிபொட்டன்ஸ் பவர் மூலமாக ஈடாக்கிட்டக்கூடிய ஆம்னிபொட்டன்ஸ் பவர் மூலமாக திரும்பி குரோமாவை கொண்டு வந்து ஹீமோரிக்குள்ளே வச்ச மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காவைக்கு ஹீமோரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஈடாவோட பவரை ட்ரிகர் பண்ணி காவைக்கு திரும்பியும் ட்ரிகர் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா ஆம்னிபொட்டன்ஸ் பவர் மூலமாக ரியல்டே சேஞ்ச் பண்ணி குரோமாவை கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு ஏகப்பட்ட சேனல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டேமன் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணியிருக்கான் ஹீமோரிக்குள்ளே. ஸோ அப்படி இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் இது வரைக்கும் நருட்டோ பொருட்டோவில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேல் பீஸ் எல்லாமே சாக்ராவால் உருவான கிரீச்சர்ஸ். இதை நேச்சர் கூட கம்பேர் பண்ணலாம். நீங்கள் டேல் பீஸ் கிட்ட இருந்து எவ்வளோ சக்கரா எடுத்தாலுமே திரும்பி ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேசிக்காக கம்ப்ளீட்டாக சக்கராவால் உருவான ஒரு கிரீச்சர்ஸ் தான் இந்த டேல் பீஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் குரோமா கிட்ட இருந்து பாதி சக்கராவை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அந்த குரோமா பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீஸ்டோர் பண்ணும். அந்த காலியான சக்கராவை ரீஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். இது ஜஸ்ட் குரோமா மட்டும் கிடையாது, எல்லா டெயில் பீஸுக்குமே பொருந்தும். எல்லா டெயில் பீஸுமே அவங்க சக்கராவை ரீஸ்டோர் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது 1% சக்கரா மிச்சம் இருந்தாலுமே அது மூலமாக திரும்பி உயிரோட வந்துடும். இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குது. நருட்டோ யூனிவர்ஸில் நமக்கு ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குஷினா. ஸோ குஷினாக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமாவை நம்ம ஓபிட்ட வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவான். ஸோ வெளியே எடுக்கவும் செஞ்சுருவான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா குஷினா சொல்லியிருப்பான் மீனோட்டு கிட்ட, நான் பார்த்தீங்கன்னா என்ன என் கூட சேர்ந்து நான் குரோமையும் கொண்டுறேன். ஸோ அப்படின்னா அது திரும்பி ரீஸ்டோர் ஆயிரும், அது திரும்பியும் உயிரோட வந்துடும். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பல வருஷம் எடுக்கலாம், ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் எடுக்கலாம். அது ஒரிஜினல் ஃபார்முக்கு வரதுக்கு ஒரு 5 வருஷம் எடுக்கலாம். ஸோ அதனால நான் அதை என் கூட சேர்ந்து கொண்டுறதுன்ட்டு. ஸோ அதுக்கு மினோட்டோ என்ன சொல்லியிருப்பானா, அப்படி பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் கேப்பில் லீஃப் வில்லேஜ் மற்ற வில்லேஜ் கூட ஸ்ட்ரென்த்து கூட கம்பேர் பண்ண முடியாது. அது மற்ற வில்லேஜோட தாழ்ந்து இருக்கும். மற்ற வில்லேஜ் கிட்ட டேல் பீஸ் பவர் இருக்கும். அதனால நம்ம வில்லேஜோட கம்பேர் பண்ண போஸ்ட்ல அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால நம்ம வில்லேஜ் வந்து தாழ்ந்து போயிடும். ஸோ அப்படி நடக்க விடக்கூடாதுன்ட்டு நம்ம மினோட்டோ சொல்லிட்டு இருப்பான். பேசிக்காக இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. குஷினா கன்ஃபார்ம் பண்ணுறா, ஒரு ஜின்சுரிக்கு சாக போஸ்ட்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய டேல் பீஸ்மே இறந்து போயிடும். அப்படி இறந்து போனாலுமே அந்த டேல் பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரும்பி ரீஸ்டோர் ஆயிரும். அதோட பழைய ஃபார்முக்கு வந்துட்டு நார்மலாக வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரின்னு. நம்ம ரின்குள்ள 3 டேல் பீஸ் இருந்திருக்கும். நம்ம ரின் பார்த்தீங்கன்னா கக்காசி ஹாட்டாக்கி கையால் செத்து போயிருப்பா. செத்து போனதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய 3 டேல் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பி ரீஸ்டோர் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரீஸ்டோர் ஆகி அது பழையபடி சுத்த ஆரம்பிச்சிருக்கும். திரும்பியும் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி 4th மிஸ்ஸுக்காக யாகுரா குரோட்டோச்சு நினைக்கிறேன். ஸோ அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து திரும்பி ரீஸ்டோர் ஆயிருக்கும். இது மூலமாக நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டேல் பீஸோட சக்கரா எங்கேயாவது கொஞ்சம் மிச்சம் இருந்தாலுமே அது மூலமாக பார்த்தீங்கன்னா அது திரும்பி ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ இது நமக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இது குரோமாக்கு அப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா குரோமா
குரமா என்ன சொல்லியிருக்குன்னா பரைன் போர்டு டைமில் என்ன சொல்லியிருக்குன்னா நான் என்னோட எல்லா சக்கராவையும் யூஸ் பண்ணி தான் உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டில் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக நான் இந்த இடத்துல இறந்து போயிடுவேன்ட்டு குரமா சொல்லியிருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் குரமாவும் இறந்து போயிருக்கும். அந்த டைம் குரமா நருட்டோ கிட்ட சொன்ன வார்த்தை அன்டில் த டே கம் பி வெல் நருட்டோன்னு சொல்லியிருக்கோம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம குரமா ஹிண்டு கொடுத்துட்டு நான் திரும்பி வருவேன் அது வரைக்கும் நல்லபடியாக இருந்துட்டு, பட் இது அப்படி சொன்ன மாதிரி தெளிவாக தெரியவே இல்லை. அது கொஞ்சம் ஃபீலிங்கில் தான் போயிருக்கும். அது எப்படி சொல்லியிருக்குன்னா நீ சாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இரு, ஸோ அது வரைக்கும் பத்திரமா இருந்துட்டு உன்னோட நாள் வர வரைக்கும் நீ பத்திரமா இருந்துக்குன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ குரமாக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்காது அது ரிவேயாக போகுதுன்ட்டு. பேசிக்காக பரைன் மோடில் அதோட சக்கரா எல்லாத்தையுமே அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டு அதுவே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது நான் என்னோட எல்லா சக்கராவும் யூஸ் பண்ணிட்டேன்ட்டு. பட் இருந்தாலுமே நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், நான் இப்போ சொல்லியிருப்பேன் அதுக்கே தெளிவாக தெரியாது அது ரிவேயாக போகுதுன்ட்டு. நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நருட்டோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 3 மார்க் இருக்கும், 3 லைன் இருக்கும். குரமாக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மார்க் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீமோரிக்குமே இருக்கும். ஹீமோரிக்குமே 3 மார்க் இருக்கும். அதாவது நருட்டோ ஹீமோவரி 2 பேத்துக்குமே 3 மார்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸில் இருக்கும். இதுக்கான ரீசனை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குஷினா பார்த்தீங்கன்னா அதாவது நருட்டோ கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குஷினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போஸ்ட்டில் நம்ம நருட்டோ வயிற்றுக்குள்ள எடுத்திருப்பான். அந்த டைமில் குரமா வந்து குஷினா உடம்புக்குள்ள இருந்திருக்கும். அப்போ குரமாவோட சக்கரா வந்து நருட்டோட டிஎன்ஏ கூட மிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் நம்ம நருட்டோட ஃபேஸில் 3 லைன் இருக்க மாதிரி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நருட்டோலேயே. இப்போ அதே ஒரு கான்செப்டை நம்ம எடுத்து ஹீமோரிக்கு பொருத்தி பார்க்கலாம். நம்ம ஹினட்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போஸ்ட்டில் எதுக்கு நைன்டெயிலோட அந்த சக்கரா வந்து ஹீமோரியோட டிஎன்ஏ கூட மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது? இந்த கொஸ்டினை நம்ம வச்சு கேட்கலாம், கொஸ்டினை வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நருட்டோக்குமே நடந்திருக்குது. இதே மாதிரி ஹீமோரியோட ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 3 லைன் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினை எனக்கு எடுத்து வைக்கிறேன். ஸோ நம்ம குரமாக்குள்ள நம்ம நருட்டோக்குள்ள குரமாவை சீல் பண்ணியிருப்பாங்க, ஓகே ஃபைன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நருட்டோட டிஎன்ஏக்குள்ள குரமாவோட சக்கரை மிக்ஸ் ஆகிருக்குன்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் ஹீமோரிக்கு நடந்திருக்கலான்ட்டு நான் இங்கே வந்து சொல்கிறேன். மேபி இது கன்ஃபார்மாக தெளிவாக தெரியாது, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இந்த சாப்டரில் ஹீமோரியை பற்றி அந்த குரமா கேட்டிருக்கோம், ஹே கேர்ள் உனக்கு நான் யாருன்னு தெளிவாக தெரியுமான்ட்டு. அதுக்கு ஹீமோரியுமே கரெக்டாக சொல்லியிருப்பா. இப்போதைக்கு அந்த குரமா பேசுறத பார்க்க போஸ்ட்டில் எனக்கு நருட்டோக்குள்ளே இருந்த குரமா மாதிரி தான் தோணுது. அது எப்படின்னு தெளிவாக தெரில, 100% கன்ஃபார்ம்னு தெளிவாக தெரில, நான் சும்மா சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இன்னொரு விஷயம் நம்ம வந்து அடிக்கடி சொல்லியிருப்போம், மோமோசிக்கு ஒரு விஷயத்த கணிச்சு வச்சிருப்பான்ட்டு. நருட்டோ உன்னோட பவரை நீ ஷேர் பண்ண மாட்டான்ட்டு நருட்டோ கிட்டே சொல்லியிருப்பான். ஸோ அப்படி பார்க்க போஸ்ட்டில் இப்போதைக்கு ஹீமோரிக்குள்ள குரமோட பவர் வந்திருக்குது. அப்போ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா மோமோசிக்கு வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அங்குமே சில ட்விஸ்ட் இருக்குது. ஸோ மோமோசிக்கு வந்து ஃபியூச்சரை பார்க்க போஸ்ட்டில் அவன் பொருட்டோட பாடியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பான். பட் என்னமே அவன் பொருட்டோட பாடியை கண்ட்ரோல் பண்ணல. பொருட்டோட மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபியூச்சரில் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணாலுமே பொருட்டோ கண்டிப்பாக டேக் ஓவர் பண்ணிடுவான். ஸோ அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி நம்ம மோமோசிக்கு குரமா பற்றி பார்க்க போஸ்ட்டில் குரமா ஃபியூச்சரில் செத்து பேருன்னு நோட் பண்ணியிருப்பான். ஸோ அதை வச்சு கூட அவன் சொல்லியிருக்கலாம். ஸோ அவனுக்கு இந்த ரிவ்யூயாக போகக்கூடிய விஷயம் வந்து அவனுக்கு தெளிவாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஜஸ்ட் வந்து குரமா சாக போகுதுன்னு மட்டும் அவன் கணிச்சிருக்கலாம், கரெக்டாக பார்த்துருக்கலாம். மற்றபடி அவனுக்கு தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நீ சொல்கிறத வச்சு பார்க்க போஸ்ட்டில் நருட்டோக்குள்ளே இருந்த குரமா தான் இப்போ ஹீமோரிக்குள்ளே வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா குரமாக்கு எப்படி அதோட சக்கரை வந்து ஹீமோரிக்குள்ளே இருக்கிறது தெரியாமல் போயிருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிங்காக்கு பிரதர்ஸை பற்றி சொல்லலாம். ஸோ கிங்காக்கு பிரதர்ஸ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த நைன்டெயிலோட அந்த சக்கரை இருந்திருக்கும். ஸோ அவங்க நைன்டெயில் பீஸோட வயிற்றுக்குள்ளே கொஞ்ச நாள் மாட்டி 2 வாரத்துக்கிட்ட சர்வே பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சில பொருட்களை சாப்பிட்டு அவங்களுக்குமே நைன்டெயிலோட சக்கரை கிடச்சிருக்கும். ஸோ அந்த சக்கராவை யூஸ் பண்ணுற வரைக்கும் நைன்டெயில் சென்ஸ் பண்ணியிருக்காது. இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைன்டெயிலோட சக்கரை இருக்குன்னு சென்ஸ் பண்ணியிருக்காது. ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சக்கராவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சென்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீமோரி இது வரைக்கும் அந்த சக்கராவை யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா அவளுக்கு தெளிவாக தெரியல. ஸோ அதனால் மேபி நைன்டெயிலுக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஓகே, இப்போதைக்கு எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கலாம், எதுக்கு இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போதைக்கு குரமா வந்து ஹீமோரி கிட்ட பேசியிருக்குன்ட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு டேல் பீஸ் திரும்பி ரிவே ஆகிறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் எடுக்குன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குரமா நருட்டோக்குள்ளேருந்து செத்து போய் கொஞ்சம் வருஷங்கள் ஆகிட்டு 3-4 வருஷம் கிட்ட ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதிலிருந்து இப்போதைக்கு இவ்வளோ பேபி ஃபார்முக்கு மட்டும் தான் மாறி இருக்குது. தன்னோட ஃபுல் பவர் ரீஸ்டோர் ஆகிற வரைக்கும் தான் உயிரோடு இருக்கிறது யாருக்குமே காமிச்சிக்க வேண்டாம்னு நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆனதுனால அது பார்த்தீங்கன்னா ஹீமோரி கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்குது. இது என்னோட ஒப்பீனியன் தான். இது வந்து 100% அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும், ரைட்டர் வந்து திங்க் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அவங்க
இடையில எங்கேயாவது ஒரு பிளாட் போல விட்டுருப்பாங்க, அதில் வந்து ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ஸ்டோரி எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து இது கிசிமோட்டோக்கே தெளிவாக தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நான் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நருட்டோ யூனிவர்ஸில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்க்க முடியும் என்னென்ன புது வீடியோஸ் போடுறேன்ட்டு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் டே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடணும். உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போட்டு உங்களோட கடமையை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓட்டு போடுறது நம்மளோட ரைட்ஸு, நம்மளோட கடமை. ஸோ அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.